ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் எவ்ரிடே க்ளோ சேனல். இன்றைக்கி நம்ம ரவா அல்வா செய்ய போகிறோம். எங்கள் பொண்ணுக்கு வெட்டிங் டே, அதனால் சர்ப்ரைஸாக செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு செய்கிறேன். நான் 1/2 கிலோ ரவை எடுத்திருக்கேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சு நல்லா பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஊறின பின்னாடி கையில் தான் எடுக்கணும். கையை நல்லா கழுவிட்டு பிசைஞ்சு எடுக்கணும். மிக்சியில் அடிச்சிங்கன்னா நல்லா இருக்காது, கையில் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 2-3 தடவை எடுத்துக்கோங்க. பால் எடுத்துட்டு சர்க்கரை போட்டு பாகு காய்ச்சணும். இதுக்கு அளவுலாம் இல்லை. நான் 1/2 கிலோவுக்கு 1.25 கிலோ எடுத்தேன் சர்க்கரை. கரெக்டாக இருந்தது ஸ்வீட்டு. உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா சாச்சி சேர்த்துக்கலாம். பதம்லாம் இல்லை இதுக்கு. காய்ச்சின பாலை ஊற்றிட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். அம்மா கை ரொம்ப பாட்டு பாடுங்கம்மா. பாடமா பாட்டு பாடுறேன். பாடுங்க. அவருக்கும் எனக்கும் உறவு காட்டி ஆறில் புரிந்தடை கதையா நினைந்து நினைந்து எங்கள் நெஞ்சை நேசம் கொண்டதே கதையா அவருக்கும் எனக்கும் உறவு காட்டி ஆறில் புரிந்தடை கதையா. அதுக்கு நடுவில் கேரமில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சர்க்கரை எடுத்துட்டு கேரமில் பண்ணணும். அப்போ தான் கலர் வரும். ஃபுட் கலர்லாம் சேர்க்கக்கூடாது. கேரமில் பண்ண கேரமில்லை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கிற இதில் ஊற்றணும். ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருந்து நல்லா வற்றணும். தண்ணிலாம் கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்துட்டு அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடு. நல்லா சுண்டி வந்துருச்சு. அவ்வளோதான். இதில் இன்னும் முந்திரி பருப்பு, எண்ணெய், ஏலக்காய்லாம் சேர்க்கணும். நெய். இதில் நான் 1/4 கிலோ நெய் சேர்த்தேன். 1/2 கிலோ ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்தேன். முந்திரி பருப்பு நம்ம இஷ்டத்துக்கு சேர்த்துக்கரலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நம்ம கிண்டுறதுல தான் இருக்குது அல்வா. கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. ஆரிச்சுனா இன்னும் திக்காயிடும். அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.